கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருந்தா ஏன் சோதனைகளை குடுத்துக்கிட்டே இருக்காரு? இன்னும் சொல்ல போனோம்னா, இன்னைக்கு காலையில என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு அன்பர், என்னுடைய ஒரு என்னுடைய பக்தர், அன்பர், என்னுடைய நண்பர்ன்னு கூட சொல்லலாம். அவருடைய ரொம்ப நாளா என்னைய அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அங்க போகும்போது, அவரு வீடு பெரிய வீடா இருக்கு. தேவையான பொருட்கள்லாம் நெறைய வாங்கி போட்டிருக்காரு. ஆனா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, சந்தோஷம்ங்கிறது இல்ல. ஆனா வீடு ஃபுல்லா நெறைய சாமி ஃபோட்டோ. அதை பார்க்கும்போது, இத கண்டிப்பா நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ஏன்னா, நெறைய பேருடைய கேள்விகளா கூட இது இருக்கு. ஏன்னா, நான் கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், வீடு ஃபுல்லா சாமி ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஆனா நிம்மதிங்கிறது மட்டுமே இல்லையே அப்படின்னு. ஆனா, இன்னைக்கு நெறைய பேர் என்ன செய்றோம், நிம்மதிய தவிர மீதி எல்லாத்தையும் சாமிகிட்ட கேட்கிறோம். நிம்மதிய குடு ஆண்டவா, நிம்மதிய குடு கடவுளேன்னு நம்ம நிம்மதிய கேட்டோம்னா, மீதி எல்லாமே தானா வந்துரும். நிம்மதிய தவிர்த்து எனக்கு வீடு வேணும், இடம் வேணும், மனைவி வேணும், குழந்தை வேணும் எல்லாமே கேட்குறீங்க. அந்த நிம்மதிங்கிற ஒண்ணுக்குள்ள எல்லாமே அடங்கி போச்சுங்கிறது நெறைய பேத்துக்கு தெரியல. என்ன கடவுள்? அப்போ கடவுள்னு இருந்தா இவ்ளோ விஷயங்கள் நடக்குது. ஏன் அவர நம்பி இருக்கிற ஒரு பக்தருக்கு அவர காப்பாத்த முடியல? இன்னொரு பக்கம் வந்து அது தலைவிதிங்க, இது கர்மாங்க, இவங்க செஞ்ச வினை. 1000 பதில்கள் சொல்லலாம். அது என் வீட்லயோ, உங்க வீட்லயோ நடந்திருந்தா, இந்த பதில்கள நம்ம கேட்டுட்டு போயிருக்க மாட்டோம். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இதற்கான தீர்வ இது போன்று மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பத்திற்கான தீர்வுகளை வரக்கூடிய வீடியோக்கள்ல நான் போடப் போறேன். கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் தினமும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் மன ரீதியா, உடல் ரீதியா, பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நீங்க உங்களாலேயே தீர்த்துக்க முடியுங்கக்கூடிய சில பயிற்சிகளையும், அது மட்டும் இல்லாத சில பூஜை முறைகளையும் நான் சொல்லப் போறேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்னுடைய வீடியோவ தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம்.